வெல்கம் பேக் டு KeKe manam கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிட்ஸுக்கு ஸ்பெஷலான பேபிகார்ன் ஃப்ரை. இப்போ நார்மலாகவே பார்த்திங்கன்னா பேபிகார்னோட பிளான்ஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம கார்னுக்கு இயர்லி ஸ்டேஜ் சின்ன ஸ்டேஜில் இந்த ஸ்மால் சைஸில் இருக்கும் போதே நம்ம கார்னை எடுத்துருவாங்க பேபிகார்னை. இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து தான் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா ஷாப்ஸ்லேயுமே இப்படி க்ளீன் பண்ணி நமக்கு இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பேபிகார்னில். இம்யூனிட்டி பவர் ரொம்ப ஜாஸ்தி உள்ளது பேபிகார்னில் இருக்குது. இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 1 கப் மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவுக்கு, பேபிகார்ன் 250 கிராம். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் நான் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸில் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் மிளகாத்தூள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் நம்ம மசாலா கார்னில் ஒட்டாது. அதனால் கொஞ்சமாக எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். நான் கார்ன் கொஞ்சம் பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதை நான் டபுளாக 2ஆக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்ஸில் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை 2ஆக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கேன். பேபிகார்ன் ஃப்ரைக்கு இப்படி போடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பேபிகார்ன் எடுத்து நம்ம அந்த மைதா டிப்பில் டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், அந்த பிரெட் க்ரம்ஸை இதில் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் நார்மலாகவே வீட்டில் ப்ரெட்டு வாங்கி நீங்கள் தவாவில் கூட போட்டுட்டு அந்த மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் டோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், கொஞ்சம் கிறிஸ்பாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ப்ரெட்டை நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அது க்ரம்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பெரட்டி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கணும். பிரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு பேபிகார்னும் நம்ம அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேபிகார்னில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதில் ஆக்சுவலாக நம்ம பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்குது இதில். இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு பேபிகார்ன். நார்மலாகவே மெயினாக ஒரு விஷயம் இருக்குது பேபிகார்னில், நமக்கு வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு பேபிகார்னில் அதோட பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பேபிகார்ன் குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மார்க்கெட் ஷோஸ்லேயுமே கிடைக்குது, நமக்கு ஈஸியாகவே இப்போ கிடைக்குது. குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பரானது. பெரியவங்களை வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இதை. இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். நல்லா கிறிஸ்பாகனதுன்னு நம்ம எடுத்துடலாம்.
அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும். சாப்பிடும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் இப்போ பாருங்கள், சூப்பரான பேபிகார்ன் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக இந்த பேபிகார்ன் ஃப்ரையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.